என் செல்ல குழந்தையே, எதை பற்றியும் யோசிக்காமல் சற்றென்று இந்த வராகி என்னை நீ தொட்டு விட்டாயல்லவா? நாளைய விடியல் மங்கள செவ்வாயின் விடியல் அல்லவா? என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கான அற்புதம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு நல்ல நிகழ்வை நடத்த உன் வராகி நான் தயாராக இருக்கின்றேன். நான் என்ன நடத்தி தரப்போகின்றேன் என்பதனை தெரிந்து கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருக்கும் பட்சத்தில் இன்று இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும். இன்று இரவில் என் வாக்கினை கேட்கின்ற உனக்கு முதலில் மன நிம்மதி கிடைக்கும். என் பிள்ளையே, மனம் முழுக்க அப்படியே குப்பையும் கூலமுமாக போட்டு வைத்திருக்கின்றாய். எங்கே அந்த நிம்மதி என்று அதற்குள் தேடிவிடவே முடியாது. அந்த அளவிற்கு அத்தனை விஷயங்களையும் தூக்கி போட்டு ஒரே நேரத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, அதிகமான சுமையை தூக்கிச் சென்றால் உன்னால் எங்குமே நடந்து செல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக செல்கின்ற வழியில் உன்னுடைய சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு நீ செல்ல வேண்டும். எல்லா கஷ்டங்களையும் ஒரே அடியாக தூக்கி சுமக்காமல் உனக்கான நேரம் வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதை இறக்கி வைத்து விடு. இன்னொருவருக்கு அதை நான் கொடுக்கச் சொல்லவில்லை. அதை நீ உன் வாழ்க்கையில் இருந்தே அகற்றிவிடு என்றுதான் சொல்கின்றேன். என் குழந்தையே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ அப்படியே மனம் நிறைய தூக்கி சுமந்ததனாலோ என்னவோ இன்று பிரச்சனை மட்டுமே வாழ்க்கையாகி நின்று கொண்டிருக்கின்றாய். கஷ்டத்தை அப்படியே மனம் முழுக்க நிறைத்து வைத்திருக்கின்ற ஒரு நேரமாகத்தான் இந்த நேரத்தை என் பிள்ளை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். இரவு நேரத்தை எதற்கு தேடுகின்றது என்னுடைய பிள்ளை என்று பார்த்தால், தன் கண்ணீரை, தான் தேக்கி வைத்த கண்ணீரை வெளியில் கொண்டு வருவதற்காக இந்த இரவு நேரத்தை என் பிள்ளை தேடிக்கொண்டிருக்கின்றது. அம்மா, பகல் முழுவதும் மற்றவர்கள் முன்னிலையில் என்னுடைய கஷ்டங்களை காட்டிக்கொள்ள முடியாமல் நான் அடக்கி வைத்து கொண்டே திரிந்தேன். இரவானது எனக்கு மட்டுமே இரகசியமான நேரம் அல்லவா? இந்த இரகசிய நேரத்திலாவது என் மனதில் இருக்கின்ற அத்தனை குமுறல்களையும் தீர்த்துவிட நான் என்னுடைய தலையணையை பயன்படுத்தி கொள்வேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். சரி, நீ இப்பொழுது உன்னுடைய தலையணையை நனைப்பதனால் உனக்கு உன் பாரம் குறைகிறது என்றால் நிச்சயமாக அந்த தலையணையை உன் தாயானவள் என்னுடைய மடியாக நினைத்து நீ அழுது தீர்த்து விடு. எத்தனை நாட்கள் இது போன்று அழ முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய்? என் தங்கமே, மேலும் மேலும் அது உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது உனக்கு ஒரு வியாதியாகவே மாறிவிடும். அளவில்லை என்றால் அன்று உனக்கு உறக்கமே வராது என்பது போன்ற ஒரு மனநிலையை உனக்கு கொடுத்துவிடும். நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா? நீ நன்றாக அழுவதனால் அங்கே உன்னுடைய கண்களுக்கு ஓய்வு தேவைப்படும். அந்த ஓய்வை நீ உறக்கமாக எடுத்துக்கொள்வாய். அழாமல் இருந்தால் உறக்கம் வரவில்லையே என்று நினைக்க தொடங்கி விடுவாய். கொஞ்சம் அழுதால்தான் கண்கள் நமக்கு நிச்சயமாக தூக்கத்தை எடுத்து கொள்ளும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்துவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அது விஷமாக மாறிவிடும் என்பதனை புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, ஒரு அளவுக்குள் அது கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் என்பதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வராகி இந்த பௌர்ணமி நிலவில் உன்னிடத்தில் அத்தனை அமைதியாக பேசிக்கொண்டிருக்கின்றேன். மனதில் எந்த விதமான தேவையில்லாத எண்ணங்களும் இல்லாமல் தூய்மையான எண்ணங்களோடு என் பிள்ளை இந்த வாக்கினை கேட்டு முடித்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புதத்தை நாளை செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், நம்முடைய கண்ணீருக்கு நாம் மட்டும்தானே பொறுப்பு, நம் கண்ணீரை யாருமே காண விரும்பவில்லை, நாம்
வேதனையில் ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அதை அவர்கள் எப்பொழுதுமே பெரிதாக எடுத்து கொள்வதில்லை. இப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒருவர் செய்கின்ற சில விஷயங்களினால் நம் மனது ரணமாகி கொண்டிருக்கிறது என்று நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா? என் தங்கமே, யாரும் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கை நீ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் வேதனைப்பட்டு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கின்றாய், அந்த சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் நீ நிற்காதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, கண்ணீரை சிந்துவதற்கு நேரத்தை தேடிக் கொண்டிருக்கின்ற நீ ஒரு நொடியாவது நம் சந்தோஷத்தை தனியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயா? இன்று காலையிலிருந்து நடந்த மோசமான விஷயங்களை மட்டும்தான் தூக்கி சுமக்கின்றாய். என் பிள்ளையே, இன்று ஒரு நொடி கூட உனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லையா? நன்கு கண்களை மூடி இப்பொழுது சிந்தித்துப்பார். உன்னை பார்த்து ஒருவர் இன்று நிச்சயமாக சிரித்தார். அவரின் அந்த சிரிப்பு, அந்த ஒரு நொடி உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் மறக்கடித்து நீயும் அவர்களை பார்த்து சிரிக்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது. அவர்களின் அந்த புன்னகை உன்னுடைய மனநிலையை மாற்றியது. அது கடந்து விட்ட பிறகு மீண்டும் பழைய மனநிலைக்கு சென்று விட்டாய். இது உண்மைதானே? அது யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், உனக்கு தெரியாதவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஆனாலும் அந்த நொடி உன்னுடைய மனதில் சந்தோஷம் வந்தது உண்மைதானே? இந்த சந்தோஷத்தை நீ நிரந்தரமாக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். என் பிள்ளை, அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதலில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அதிகாலையில் சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய எதிரில் ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார். மிகவும் மனம் இறுக்கமான சூழ்நிலையில் அவர் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உனக்கு அது தெரிய போவதில்லை. ஏதோ கஷ்டத்தோடும் கவலையோடும் இந்த வாழ்க்கையே இனி நமக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையில் இனி நமக்கு எதுவுமே இல்லை என்கின்ற மனநிலையோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் என் குழந்தை, உன்னால் அவரின் மனநிலையை மாற்ற முடியும். அவர்கள் இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்று கூட அந்த நொடி நினைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கலாம். என் பிள்ளையே, உன்னால் அவர்களிடத்தில் பேசாமலேயே அந்த எண்ணத்தை மாற்றிவிட முடியும். அப்படி எப்படி மாற்ற முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, இதோ நான் சொல்கின்ற விஷயத்தை நீ செய்து பார். ஒரு சிறு புன்னகை, உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த புன்னகை அவர்கள் மனதில் நம்மை பார்த்தும் ஒருவர் அன்பாக சிரிக்கின்றாரே என்று நினைக்க வைக்கும். அந்த நினைப்பு அவர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நமக்கும் ஏதோ ஒரு பிடித்தம் இருக்கின்றது என்பதை உணர வைக்கும். எதுவும் இல்லை என்று உணரத் தொடங்கினோமே தவிர ஏதாவது இருக்கிறதா என்று தேடினோமா என்று அப்பொழுதுதான் அவர்கள் மனது சிந்திக்க தொடங்கும். இது உனக்கும் பொருந்தும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய மனநிலையில் எப்படி மாற்றங்கள் வருகின்றதோ அதுபோலதான் மற்றவர்களின் மனநிலையிலும் மாற்றங்கள் ஏற்படும் என்பதனை உணர்ந்து கொண்ட என் பிள்ளை, வாழ்க்கையில் ஒரு பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் வேதனைப்பட்டு தவறான முடிவுக்கு செல்ல மாட்டாய். இன்று உனக்கான நாளாக இல்லாமல் போனால் என்ன, நாளை என்ற ஒன்று இருக்கின்றதல்லவா? நாளைய வெற்றி விடியலை இந்த வராகி உனக்கு நிச்சயமாக கொடுப்பாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா? அதன் பிறகும் உனக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை என்பதனை புரிந்து கொள். என்றுமே இந்த வராகி உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் உனக்கானதை எல்லாம் நிச்சயமாக நாளைய விடியலில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல் என் குழந்தைக்கு மனநிறைவான விடியலாக இருக்கும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.